அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆங்கில வருடத்தினுடைய 3வது மாதம் தான் மார்ச் மாதம். இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய 25ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபூர்வமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மார்ச் 25ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணத்துடன் கூடிய பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை சேர்ந்து வருதுங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய வருடத்தில் நிகழக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். சில ராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும், மோசமான விளைவுகள் தாக்கங்கள் ஏற்படும். அந்த வகையில் மார்ச் 25ஆம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் முருக பக்தர்கள் மிக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய பங்குனி உத்திர நிகழ்ச்சி வரக்கூடிய மார்ச் 25ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாளை ஒட்டி சந்திர கிரகணமும் நிகழுதுங்க. இதனால இந்த தினத்துல பங்குனி உத்திரம் கொண்டாடப்படும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் உண்டாகும் அப்படிங்கிற ஐயம் மக்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல சந்திர கிரகணம் எப்போ, பங்குனி உத்திரம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி பௌர்ணமி மார்ச் 24ஆம் தேதி காலை 11:16 மணிக்கு தொடங்கி 25ஆம் தேதி பிற்பகல் 1:16 மணிக்கு முடிவடைது. அதே போல உத்திர நட்சத்திரம் 24ஆம் தேதி காலை 8:46 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 11:19 மணிக்கு முடிகிறது. பங்குனி பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. இதனால் மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திர நிகழ்ச்சி கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 25ஆம் தேதி ஏற்படக்கூடிய சந்திர கிரகணமானது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் ஏற்படுவதால் இந்தியாவில் பார்க்க முடியாது. அதனால் பங்குனி உத்திர கொண்டாட்டம் தடைபடாது அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திர கிரகணம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் 24ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 10:23 மணிக்கு தொடங்கி மதியம் 3:02 மணிக்கு முடிவடைது. மேலும் இந்த சந்திர கிரகணம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் ஏற்படுது. சந்திர கிரகணத்தால் எந்தெந்த ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல நாம் அதிர்ஷ்டத்தில் நடையக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிக்காரர்கள் 3 ராசிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசிக்காரர்கள் யாருன்னா மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகத்தினுடைய தாக்கம் உங்களை பெரிதளவில் பாதிக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்திங்கன்னா நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு சாதகமான நிலை உருவாகுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுடைய பணியிடத்தில் வழங்கப்படலாம். இல்லாட்டினா நீங்கள் ஏதேனும் ஒரு செயலை செய்யணும் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது. திடீர்னு பண வரவு ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும் காலகட்டமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் மிகவும் சாதகமான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வேலைகளை எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு உண்டாகும், நிதி ஆதாயம் உண்டாகும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்கும். நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய அலுவலகத்திலையும் மரியாதை அதிகம்.
அதிகரிக்கும். அடுத்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகுங்க. எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வருமானம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்பவும் அதிகரித்து காணப்படும், லாபமும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பங்கு இருப்பும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணமானது தனுசு ராசியினருக்கு சிறப்பு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக செயல்படும். பணியிடத்தில் நினைத்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். முழு பலன்களையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ராசி மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. வெற்றி மழை பொழிய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீங்க. அதே மாதிரி பொருள் வசதி உங்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணம் சுப பலனை தரக்கூடிய வகையில் மகர ராசியினருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக நிதி ஆதாயம் உயர காண்பீங்க. நல்ல வாய்ப்புகளை உங்களால் நிச்சயம் பெற முடியும். வேலையில் நல்ல பலன்களையும் பெறுவீங்க. அதே மாதிரி மதிப்பு, மரியாதை, தன்னம்பிக்கை போன்றவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான பண வருவாய் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். முக்கியமான பொறுப்புகளை பெறுவீங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். வணிக வர்க்கத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மிக மிக நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி அறிவால அங்கீகாரம் பெறுவீங்க. புகழ் அதிகரிக்கும். பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்களையும் உங்களால் நிச்சயம் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் சிரமங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அந்த 2 ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணமானது தொழில் சம்பந்தமான சிக்கல்களை நீங்கள் அதிகமாக சந்திக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களுடன் வாக்குவாதம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய வேலை அப்படி இல்லைனா பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கேட்கணும் அப்படின்னா சிறிது கால தாமதம் கூட உண்டாகுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். புதிய முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணத்தால் பலவிதமான தடைகள், தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலையில் கவனத்துடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. புதிய முதலீடு திட்டங்களை தொடங்குவதற்கு முன்பாக துறை வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நன்மையை தரும். அதே சமயம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. குறிப்பாக உங்களுக்கு வீண் செலவுகள், திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். செலவுகள் விஷயத்தில், பண விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. அப்படி செலவாகும். நாலாபுரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து சூழும். அதனால் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். சிறிய கவனக்குறைவு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் ரிஷபராசி அன்பர்களை கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள், விசித்திரமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றி உங்களை ஆட்கொள்ள போகுங்க.
இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நம்பிக்கை குறையும், மனக்கவலையும் மன அலைக்கழிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சிலையும் சரி, உங்களுடைய வார்த்தைகள்லையும் சரி ரொம்ப ரொம்ப நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபப்படுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி பொறுமையுடன் செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த கிரகணத்தால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. தந்தையின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். அதே போல் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமலும் போகலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்திலையுமே நிதானம், பொறுமை அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.